ஒரு முறை ஒரு அரசன் வெளியே காலை அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பார்த்து கொண்டிருந்த போது அதிகமான மூட நம்பிக்கைக்கு ஆட்பட்டவனாக அந்த அரசன் இருக்கிறான். இந்த அரசனுக்கு சரியான பாட புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் கடவுள். எனவே ஒரு சாதாரண ஏழை வடிவை எடுத்துக்கொண்டு அவன் முன்பாக அதிகாலையில் தோன்றுகிறார். இதை பார்த்து விடுகிறான் அரசன். பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து குளிப்பதற்காக அவன் உள்ளே போகிறான். போகிற வழியிலேயே ஏதோ ஒரு இடத்தில் காலானது தட்டிவிட்டு அவனுடைய காலிலிருந்து ரத்தம் வடிகிறது. உடனடியாக அவன் நினைக்கிறான், இதோ என் காலில் ரத்தம் வடிகிறதே, இதற்கு காரணம் இன்றைக்கு நான் காலையில் பார்த்த அந்த ஏழைதான். அவனுடைய முகத்தில் நான் விழித்ததினால்தான் எனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது. இப்பேற்பட்டவனுடைய முகத்தில் இனிமேல் யாரும் விழிக்கக்கூடாது. எனவே அவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிடுகிறான். இந்த செய்தியானது வீரர்களின் வழியாக அந்த ஏழைடைய காதில் போய் விழுகிறது. அப்பொழுது அந்த ஏழை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான், நான் அரசனை பார்க்க வேண்டும். எனவே அவனுக்கு அனுமதி தருகிறார்கள். அரசனை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது அரசனிடத்தில் இவர் இவ்வாறாக கேட்கிறார், நீர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறீர், எனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. நீர் என்னுடைய முகத்தில் விழித்ததினால் இன்றைக்கு உன்னுடைய காலில் அடிப்பட்டதாகவும் அதனால் எனக்கு மரண தண்டனை விதித்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இப்படி நினைத்துக் கொள்ளலாம், நான் இன்றைக்கு முதலில் உங்களைத்தான் பார்த்தேன், உங்களை பார்த்ததினால் எனக்கு மரண தண்டனை வந்திருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் என்று அந்த அரசனுக்கு உணர்த்தி காட்டினாராம்.